அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரமலான் கிளீனிங் விளாகோட செகண்ட் விளாக் தான் இது. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பெட்ரூம், கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்ஸு இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியலை. எந்த கிளிப்புமே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வராது. எல்லாமே நியூவாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரமலான் சீரீஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன ரெசிபிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு 90% பார்த்திங்கன்னா மியூசிக் தான் வரும். ஒரு 10% நான் பேசியிருப்பேன். ஸோ வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஈவினிங் போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆலியா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தா. ஸோ அந்த தூங்குகிற கேப்பில் நம்ம இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பாஸ் ஆசிஃபாவையும் பார்த்திங்கன்னா இவங்க தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா எல்லாமே சைலண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஆலியா கொஞ்சம் நல்லா தூங்குவா. அந்த டைமில் க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5:30 மணிக்கிட்ட இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி வரை நல்லா க்ளீன் பண்ணேன். ஒரு 7:30 மணிக்கிட்டேயே பார்த்திங்கன்னா ஆலியா எந்திரிச்சிட்டா. ஸோ என்னால் முடிஞ்ச வரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கட் பண்ணிவிட்டேன். ஆலியாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டுற வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கிளிப் எப்போ எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது.
ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி ஒரு 3 வாரம் வந்து இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நல்லா தூசியாயிருக்கு. அதனால் ஃப்ரிட்ஜு பின்னாடி நல்ல தூசியெல்லாம் வந்து எடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே இருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போய் பெட்ரூமில் வந்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சு இது க்ளீன் பண்ண வந்து ஆரம்பித்தேன். பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறதுக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் இது இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுமே வந்து போச்சு. பாக்ஸில் உள்ளது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து கொட்டி வந்து வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வந்து கழுவ வந்து போட்டுட்டேன். ஒவ்வொரு பாக்ஸும் கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆலியா ஏதாவது ஒன்று பண்ணுவா, ஏதாவது ஒன்று வாயில் போடுவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழுகிறது, தூக்குன்னு சொல்கிறது, பிள்ளைங்க சண்டை பிடிக்கிறது, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் கழுவேன், ஏதாவது ஒன்றுக்கு போவேன். அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் கழுவேன். இப்படியே வந்து போயிட்டு வந்து எப்படியோ வந்து கழுவி முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. கிட்ஸை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நைட்டு பாக்ஸ் அவ்வளோத்தையுமே வந்து கழுவி முடித்து நான் தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. கிச்சன் கபோர்டை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும், அதையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழிச்சு கடந்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோடா, பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு
ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அழுத்தி தேய்க்கவே தேவையில்லைங்க. எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா உடனே வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டவே வந்து செய்யாது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையில்லாத பொருட்கள் தான் வந்து இந்த கபோர்டில் வந்து வச்சுருக்கேன். அதாவது அடிக்கடி எடுக்காத பொருட்கள் வந்து இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த பொருளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். எட்டாததுனால அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பிஸ்காக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே வந்து இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அந்த ஈர துணியை வச்சு நான் வந்து லைட்டாக வந்து துடைக்க தான் வந்து செஞ்சேன். அப்படியே எண்ணெய் பிசுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. எனக்கு துடைக்கிறதுக்கே வந்து சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேக்கிங் சோடா வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் தான் வந்து வச்சேன். எல்லாமே காஞ்சிருச்சு. நல்லா பாக்ஸெல்லாம் காஞ்சதும் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு காலியான டப்பாயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமான் வந்து திரும்ப வாங்கி போடுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் இனி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.